மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறதே. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் ஆவிக்கு உரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. இன்னைக்கு நிறைய முக்கியமான வசனங்களை உங்கள் முன்பதாக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 5வது அதிகாரம் 25, 26வது வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். நாம் ஆவியினாலே பிழைத்து இருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவோம். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். 26வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேலே ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைகளுக்கு சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆவிக்கு ஏற்றபடி ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்கை நம்ம பரிசுத்த வேதத்திலிருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஆங்கில வேதாகமத்தில் அது கன்சீட்டட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீணான புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்கிறவன் ஆவிக்குரியவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. புகழ்ச்சியை விரும்பாதவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். புகழ்ச்சிக்கு மயங்காதவன் யாரும் இருக்க முடியாது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாம்பு மகுடிக்கு மயங்குகிறது போல எந்த மனுஷனையும் புகழ்ச்சியில மயங்க வைத்து விடலாம் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வீண் புகழ்ச்சியை ஒருவனும் விரும்பக்கூடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். புகழ்ச்சியையே விரும்பக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது வீணான புகழ்ச்சியை விரும்பக்கூடாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த 2 வசனத்தையும் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு சபைக்கு சொல்லுகிறார், வீணான புகழ்ச்சியை நீ விரும்பாதே, நீ ஆவிக்குரியவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்னொரு சபைக்கு சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார் சபையே என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ சதா காலமும் ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதை நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், அப்படின்னு கற்புள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எது புண்ணியமோ, எது புகழை சேர்க்குமோ அதை நீ சிந்திக்க வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது எழுதி கொடுக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நீ சிந்திக்க வேண்டிய புகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, நீ வெறுக்க வேண்டிய புகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா.
சபை புகழ்ச்சியை வெறுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா புகழ்ச்சியையும் சபை வெறுத்து விட முடியாது. நீ புகழப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் உருவாக்கின எல்லா ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்பது தெய்வத்தின் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எனவே அவர் சபையை புகழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் பவுல் சபைக்கு சொல்லுகிறார், புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத, ஒன்றுக்கும் பயந்தராத வீணான புகழ்ச்சிகளை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிற பொழுது அவைகளை விரும்பாதிருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இந்த வீணான புகழ்ச்சி, நல்ல புகழ்ச்சி என்று ரெண்டு புகழ்ச்சிகளை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது புகழ்பெற்ற மலை பிரசங்கத்தை பண்ணினதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அதுல இந்த 6வது அதிகாரத்திலே எல்லாம் கவனிக்கணும். 6வது அதிகாரத்திலே இந்த வீணான புகழ்ச்சியை குறித்து தேவன் 2 வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையாலே நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு, நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று. 5வது வசனத்தை வாசிங்கம்மா. அந்தியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லி போயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. வீணான புகழ்ச்சியை குறித்து தேவன் சொல்லுகிறார். வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற காரியங்கள். ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் செய்யப்படுவதின் அர்த்தமே என்னவென்றால் மனிதன் தன்னை புகழ வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பெரும்பாலும் மனிதர் தங்கள் தயாள குணத்தை என்ன பண்ணுவார்களாம்? வெளிப்படுத்துவார்கள், பிரசித்தப்படுத்துவார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். ஒரு மனிதன் தயாளனாய் இருப்பது தவறல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை உன் தயாளத்தின்படி நீ தாராளமாய் செலவு செய்ய வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த தயாளத்தை நீ பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு வேதம் சொல்லுகிற பெயர் அது வீணான புகழ்ச்சி. அது மனிதர் உன்னை புகழும்படிக்கு நோட்டீஸ் அடிக்கிறாய், பேனர் அடிக்கிறாய், மேடை போடுகிறாய், அந்த மேடைக்கு மேல வச்சு அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறாய், உன்னை பிரசித்தப்படுத்துகிறாய். இதற்கு பலனை நீ இந்த பூ உலகத்திலே அடைந்து தீர்ந்து விட்டாய். ஆனால் உண்மை உள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொன்னால், உண்மை உள்ள மனிதன் யார்? அவன் வெளிப்புறமாக தனது தயாளத்தை வெளிப்படுத்தவில்லை. அவனுக்கு ஒருவேளை இந்த உலகத்திலே புகழ்ச்சி கிடைப்பதில்லை. ஆனால் அந்த உண்மை உள்ள மனிதனுக்கு ஒரு புகழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வீணான புகழ்ச்சியை தேடாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம், ஸ்தோத்திரம்,
17 மற்றும் 18வது வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்போம். 253வது பக்கத்தில். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சபையே, நாம் மாமிசத்திற்கு உரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்கு உரியவர்கள். நாம் மாமிசத்தின்படி நடப்பவர்கள் அல்ல, நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடப்பவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தன்னைத்தான் புகழுகிறவன் யார் கிடையாது தேவனுக்கு முன்பதாக, உத்தமன் அல்ல. அப்ப யார் உத்தமன்? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மாமிசத்துக்கு உரியவனாய் இருக்கிறவன், மாமிசத்தின்படி நடக்கிறவன், இந்த உலகம் தன்னை புகழ வேண்டும் என்று வீணான புகழ்ச்சியை தேடுகிற பொழுது, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவன், இந்த உலகம் என்னை புகழ வேண்டாம், என் தேவன் என்னை புகழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பம் தவறு கிடையாது. அந்த விருப்பம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். பிரியமான தேவனது பிள்ளைகளே, தன்னைத்தானே புகழுவது நல்லது அல்ல. ஸ்தோத்திரம். தேவ சபையும் தேவ பிள்ளைகளும் நாம் வேத வசனத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்புங்க. முக்கியமான வசனங்களை நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்போம். 785வது பக்கத்தில். தேனை மிகுதியாக உண்பது நல்லது அல்ல, தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்ல இந்த வசனத்தை பொறுமையாக கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேனை மிகுதியாக உண்பது நல்லதல்ல. நல்லா கவனிக்கணும். அப்ப கொஞ்சமாய் உண்பது நல்லது. தேனை மிகுதியாக உண்பது நல்லதல்ல, அப்ப கொஞ்சமாய் உண்பது நல்லது அப்படின்னு எழுதப்பட்டு சொல்லப்படுகிறது. தற்புகழை நாடுவது புகழ் அல்ல. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சில நேரங்களிலே நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது தவறு அல்ல. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியத்தை செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு திருப்தி வரும். ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் முடிந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அந்த கூட்டங்களில் அசைவாடினார் என்று சொன்னால், ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு திருப்தி வரும். ஸ்தோத்திரம். மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் உண்டாகும். வீட்டில் போய் ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லி முடித்த பிற்பாடு இன்னும் கடுமையாக உழைக்கணும், இன்னும் கடுமையாக ஜெபிக்கணும், இன்னும் கடுமையாக வேதத்தை வாசிக்கணும், இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ள நம்மளை நாமே தட்டி கொடுத்து இன்னமும் ஜெபம் பண்ணணும், இன்னமும் வேதம் வாசிக்கணும், இன்னமும் வேதத்தை சரியாக பகுத்து நம்ம கொடுக்கணும் அப்படி விரும்புவது தவறு அல்ல. தேனை கொஞ்சமாக புசித்தால் தவறு அல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேனை நீ மிகுதியாக உண்டால் அது உனக்கு பிரச்சனை. அப்படிதான் வேதம் சொல்லுது. தற்புகழை நாடுவது என்ன அல்ல, புகழ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஏன் தற்புகழை நீ நாடக்கூடாதாம்? அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்திற்கு ஒரு மதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதில் எதற்காக அந்த பட்டணத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பட்டணத்தை பாதுகாக்கும்படியாக. நல்ல கவனிங்க வசனத்தை. ரொம்ப கோரான வசனத்தை நான் சிம்பிளா சொல்லி கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு பட்டணம்
பட்டணத்தை பாதுகாப்பதற்காக மதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதிலை தாண்டி எவனும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி. அப்ப வேதம் சொல்லுகிறது, தற்புகளை நாடுகிறவன் எப்படிப்பட்டவன் என்றால் மதில் இடிந்து கிடக்கிற பட்டணம் போலவன். யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் வெளியே போகலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, திறந்து கிடக்கிற வீட்டுக்குள்ள என்ன உண்டாயிரும் வந்துடும். யாராவது உள்ள வந்தா நம்ம ஆட்கள் டக்குன்னு சொல்லிடுவாங்க, திறந்து கிடக்கிற வீட்டுக்குள்ள நாய் வர்றது போல. நாய் எதுக்கு உள்ள வருது? அது நாய்க்கு குற்றமா? நாய்க்கு குற்றம் இல்லை, அது யாருக்கு குற்றம்? நமது குற்றம். நாம நல்ல வாசலை திறந்து வச்சு பூட்டிட்டு இருக்கிறோம், நல்ல தூங்கிட்டு இருக்கிறோம், அது நாய் உள்ள வருது. அப்போ பட்டணத்துல மதில் இடிந்து கிடந்தது என்று சொன்னால் தவறு யாருடையது? உள்ளே வருகிறவனுடையது அல்ல, அந்த மதிலை இடிய விட்டவனுடையது. ஸ்தோத்திரம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காமல் இருக்கிறவனுக்கு. அப்படி அந்த புகழ்ச்சியை விரும்பணும்னு ஒரு ஆசை உள்ள வரும்போது வேதம் சொல்லுது, உன் ஆவி என்ன செய்யு? அடக்கு. ஆவி அடக்கு. ஆவி அடங்காவில்லை என்றால் நீ மதில் இடிந்து கொண்டிருக்கிற அனுபவத்திற்கு கடந்து போவாய். 27வது அதிகாரம். அப்படியே அந்த ஒரு வசனமா அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்கள்கிட்ட கொண்டு போகிறேன். வசனத்தை நன்றாக கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 786வது பக்கத்தில் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வீணான புகழ்ச்சி என்று சொன்னால் மனுஷரால் புகழப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம வாசித்து பார்த்தோம். அப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே புகழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு 27வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஓ உதடு உன்னை புகழ வேண்டாம், புறத்தியான் உன்னை புகழ்வானாக. அல்லேலூயா. ஓ வாய் உன்னை குறிச்சி புகழ்ச்சியா சொல்ல வேண்டாயா, உனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை குறிச்சி, ஓ அந்நியன் உன்னை குறித்து புகழ்ச்சியாய் சொல். இதுக்கு பிறத்தால நிறைய பிரமாணங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்ப நடக்கும்னு நிறைய பிரமாணங்கள் இருக்கு. நம்ம இன்றைக்கு அதை சிந்திப்பதற்கு வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். உன் வாய் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சேன் என்று நீ அல்ல, பிறன் சொல்லட்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் எல்லா மனிதருக்கு முன்பதாக என்ன செய்ய கடவது? பிரகாசிக்க கடவது. வெளிச்சம் உன் நற்கிரியை மனிதனுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அப்படி நமது வெளிச்சம் பிரகாசிக்கிற பொழுது ஒருவேளை மற்றவர்கள் நம்மை புகழுகிறார்கள் என்று சொன்னால் தேவன் அதை எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று கேட்போம் என்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசித்து பார்க்க போகிறோம். வேதத்தை கவனமாக வாசியுங்கள். 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 787வது பக்கத்துல பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்க போகிற வாசிப்போமா? வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. என்ன கொஞ்சம் சத்தமா அந்த வசனத்தை வாசிப்போமா? கொஞ்சம் சத்தமா வாசிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை, ஒரு திறவுகோல் வசனம். அதனால சத்தமா வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். ஒரு வெள்ளி, சுத்தமான வெள்ளி அப்படின்னு சோதிக்கப்படுகிறதற்கு ஸ்தோத்திரம் என்ன தேவை? குகை தேவை.
இல்லைன்றால் நெருப்பினால் சுட்டரிக்கப்படுகிற அனுபவம் தேவை. ஒரு தங்கம் சுத்தமான தங்கம் அப்படின்னு சோதிக்கப்படுகிறதற்கு புடம் தேவை, புடமிடப்படுகிற அனுபவம் தேவை. அதுபோல அப்படின்னு வேதம் அதுபோல ஒரு மனுஷனுக்கு சில நேரத்தில் தேவன் புகழ்ச்சியை உள்ள கொண்டு வருகிறார். எதற்காக என்றால் அவனை புடமிடுவதற்கு ஒரு சோதனை தேவையாயிருக்கிறது. ஹலோ, அந்த புகழ்ச்சி வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றீங்க சிஸ்டர், ஸ்தோத்திரம். அப்போ உனக்கு என்ன உண்டாகுதுன்னு அர்த்தம்? சோதனைக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். பிரதர் உங்களை போல வேற ஆளே இல்ல பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன எல்லாம் எப்படி இருக்கிறிய? சோதனைக்குள்ள வந்திருக்கிறேன்னு அர்த்தம். அதை தேவன் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற சோதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிச்சு பார்க்கணும். வேதத்தின்படி ஆராய்ந்து பார்த்தால் இந்த புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்னு பெருமை, இன்னொன்னு பொறாமை. ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் புகழ்ச்சி வரும்போது அந்த புகழப்படுகிற மனுஷன், நல்லா கவனிக்கணும், புகழப்படுகிற மனுஷனுக்கு என்ன உண்டாக வாய்ப்பு இருக்கு? பெருமை உண்டாக வாய்ப்பு இருக்கு. நமக்கு முன்னால இன்னொரு மனிதன் புகழப்படுகிற பொழுது நமக்கு என்ன உண்டாக வாய்ப்பு இருக்கு? ஹலோ, இப்ப ரெண்டு பேருக்குமே சோதனை தான். நீ பெருமையா படணுமா, நீ பொறாமையா படணுமா? ரெண்டுமே மாமிசத்தின் கிரியைகள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். புகழ்ச்சியை தேவன் உள்ள அனுமதிக்கிற பொழுது உன்னை மாமிசத்திற்கு நேராக நடத்துகிறதா, சபையே உன்னை ஆவிக்கு நேராக நடத்துகிறதா அப்படின்னு நாம நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ரெண்டு மனிதர்களின் வாழ்க்கையை ஜஸ்ட் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்வோம். 180வது பக்கத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 21, 22வது வசனங்களை எடுத்து நாம வாசிக்க போகிறோம். வேதம் இருக்கிறவங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. 180வது பக்கத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 12, 21, 22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். குறித்த நாளிலே நல்ல வசனத்தை கவனிங்க. ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு மேலே உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், நல்ல கவனிங்க, அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான் என்று ஒரு சம்பவம் பரிசுத்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜோசபஸ் என்று சொல்லப்படுகிற வரலாற்று அந்த ஆசிரியர் அவர் புஸ்தகத்தில் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், கிளாடியஸ் சீசர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவனை கனப்படுத்துவதற்காக, ஒரு ரோம சக்கரவர்த்தியின் தினத்திலே கனப்படுத்துவதற்காக இந்த ஏரோது அங்கே கூடி வந்து பிரசங்கம் பண்ண வந்தார் அப்படின்னு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜவஸ்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை குறித்து அந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முழுவதும் வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ராஜவஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொண்டு வந்தபோது கிழக்கு பக்கத்தில் இருந்து அடித்த அந்த சூரிய வெளிச்சத்தினாலே அந்த வெள்ளி வஸ்திரம் முழுவதும் தக தக தகா அப்படின்னு மினுங்கி கொண்டிருந்ததாம். அந்த ராஜவஸ்திரம் தரித்தவனாய் ராஜ சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்து அவன் பிரசங்கம் பண்ணினான். பிரசங்கம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எதை குறித்து பேசினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. அவன் பிரசங்கம் பண்ணினான். ராஜவஸ்திரத்தை நல்ல கவனிக்கணும். ராஜவஸ்திரத்தை தரித்திருந்தான்.
ராஜசிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தான். அவன் பிரசங்கம் பண்ணினான். ஆண்டவர் இதையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. நீ என்ன வேணாலும் வஸ்திரத்தை உடுத்திட்டு போ, ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகளாய் இருக்கிறது. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லுகிறவர். இந்த ஏரோது பிரசங்கம் பண்ண உடனே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம், ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கான் அந்த காலத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஆர்ப்பரித்தார்களாம். ஓன்னு சத்தம். என்ன ஆர்ப்பரித்தார்கள்னா, இது மனுஷ சத்தமே அல்ல, இது மனுஷ சத்தமே அல்ல, இது தேவ சத்தம். தேவ சத்தம் போல அப்படின்னு கூட சொல்லல. இது மனுஷ சத்தமே அல்ல, இது தேவ சத்தம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிங்காசனத்தில் இருக்கிறவன், ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே தேவன் அவனை அடித்தார். அவன் புழுத்து செத்தான். இந்த புகழ்ச்சிக்குள்ளே இவன் கடந்து வருகிற பொழுது இவனை மரணத்திற்கு நேராக இந்த புகழ்ச்சி நடத்திவிட்டது. காரணம் என்ன? மாமிசத்தின் கிரியை வெளிப்பட்டு விட்டது. சபையே, மாமிசத்தின் கிரியை வெளிப்பட்டு விட்டது. புகழ்ச்சி உள்ள வரும்போது, அவனுக்கு புகழ்ச்சி வரும்போது இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? ஒரு தேவனது பிள்ளை என்ன செய்யணும்? எவ்வளவு புகழ்ச்சி வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு தேவ சமூகத்தில் கொண்டு அவருக்கு பாதத்தில் போட்டுவிட்டு, எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீரே அப்படி சொன்னா அவன் தப்பிச்சான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அவன் வளருகிறான் என்று அர்த்தம். பரிசுத்த வேதத்துல இன்னொரு மனிதனை குறித்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 25வது 26வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 128வது பக்கத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 25, 26வது வசனங்கள். நல்ல அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும், நல்ல கவனிங்க, சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவான் இடத்துல வந்து, ரவி, போதகரே, ரவி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்திலே போகிறார்கள் என்று சொன்னார்கள். அடுத்த வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாய் ஆயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஐயா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சாட்சி பெற்றவன். பாவத்திலே சாபத்திலே வாழுகிற ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னு கடிந்து பேசின பொழுது பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து
யோர்தான் நதியில அவருக்கு மூல ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவுக்கு முன்னால ஊழியத்தை ஆரம்பிச்சார். நல்லா கவனிக்கணும். உலகத்தின் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இறங்கி வருகிறார். யோவான் ஸ்நானகன் இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உம்மாலே பெற வேண்டியதா இருக்க. ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, தேவ நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது அப்படின்றோடனே அந்த இரட்சகருக்கு இவன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இப்ப யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சு கேட்டோம். நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ரபி, யோர்தானுக்கு அக்கறையிலே உம்மோடு கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்போ ஊழியம் செய்றார். அடுத்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்களாம். நீர் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும், நீர் செஞ்ச வேலையை காட்டிலும், நீர் எத்தனை பேரை சீஷராய் மாற்றீரோ அதை காட்டிலும் அநேகம் பேரை அவர் சீஷரா மாத்திட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு அல்லேலியாவே வர மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இங்க யாரை புகழுகிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழுகிறாங்க. உம்முடைய கையினாலே ஞான ஸ்நானம் பெற்றவரையா, உம்மாலே ஊழியத்துக்கு வந்தவரையா. வெளியே போறார். நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய ஜனங்கள் சுகமாக்கப்படுறாங்க. இப்போ உம்மை பின்பற்றுகிற கூட்டம் குறைந்து விட்டது, இவரை பின்பற்றுகிற கூட்டம் அதிகமாகி விட்டது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுடைய இருதயத்துல ஒரு துளி கூட பொறாமை இல்லாம சொல்றாங்க, பாரு, நான் மணவாளன் அல்ல, மணவாட்டியை உடையவன் மணவாளன். நான் யார் தெரியுமா? நான் மணவாளனின் தோழன், நான் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறவன். என் சந்தோஷம் என்ன தெரியுமா? அவரது சத்தத்தை கேட்பதுதான் மணவாளனின் தோழனுக்கு சந்தோஷம். இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த சந்தோஷம் சம்பூரணமாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா தான் என் இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இப்போ நீ சொல்லுகிற இந்த காரியத்தை கேள்விப்படுகிற பொழுது எனது இருதயத்துல அந்த சந்தோஷம் எப்படி உண்டாயிற்று? சம்பூர்ணமாயிற்று. சிமியோன் சொன்னாரே, என்னை சமாதானமாய் போக விடுகிறீர் அப்படின்னு சொன்னது போல யோவான் ஸ்நானகனுக்கு சந்தோஷம் எனக்கு சம்பூர்ணமாய் உண்டாயிற்று என்று சொன்ன உடனே சொல்றார், அவர் பெருகட்டும், நான் குறுகட்டும் ஐயா. இதான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை. அவர் குறுகட்டும், அவர் பெருகட்டும், நான் அல்ல, அவர் பெருகட்டும், நான் குறுகட்டும். ஒரு புகழ்ச்சி நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிற பொழுது நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே. அதனால அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு பாட்டு பாடும்போது சொல்றாங்க, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, நான் குறுகவும் அவர் பெருகவும் வேண்டுமே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு ஸ்டான்ஸை பாடுவோம். எஃப் மைனரா, சி மைனர், சி மைனர். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் குறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் குறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, உண்மையுள்ளோனாய் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, உண்மை உள்ளோனாய் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷர் ஆகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் எழுதுகிற பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் திரும்ப ஒரு தடவை வாசிக்க போகிறோம். 209வது பக்கத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாக்கியங்கள். ஆதலால் நல்ல கவனிங்க, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. சபையே, புறம்பாக மாமிசத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அடுத்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, the very important word. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, வெளியே யூதனாய் இருக்கிறவன் அல்ல, உள்ளத்தில் யூதனாயிருக்கிறவன். வெளியே யூதன் என்றால் யார்? ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிக்க வேண்டாம். 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததியில பிறக்கிற ஒவ்வொருவனும் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார். நுனித்தோல் என்றால் எதை காண்பிக்கிறது? அழுக்குகளை சேர்த்து வைக்கிற இடம். அழுக்குகளை, கசடுகளை சேர்த்து வைக்கிற அந்த நுனித்தோலை நீ ஒரு கருக்கான கத்தி கொண்டு வெட்டி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வெட்டி எரிஞ்சாங்க, புறம்பாய் வெட்டி எரிஞ்சாங்க. ஆனா அப்படி ஒரு நுனித்தோல் வெளிப்புறமாய் அல்ல, உள்ளேயும் இருக்கிறது அப்படிங்கறத தேவன் கண்டுபிடித்தார். நல்லா கவனிக்கணும், உள்ளே இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, விபச்சாரம், வேசித்தனம், களவு, தூஷணங்கள், கெட்ட வார்த்தைகள் இவைகள் எல்லாம் எங்கே இருந்து உண்டாகிறது? இருதயத்தில் இருந்து உண்டாகிறது. இவைகள் வெளியே இருந்து பேசுறது தான் வாய், ஆனா உண்டாகிறது எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து. இப்ப இந்த இருதயத்தில் இந்த கசடுகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற நுனித்தோல் அறுக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த நுனித்தோல் அறுக்கப்பட்டவன் யூதனாய் மாறிவிடுவான். ஸ்தோத்திரம். இந்த கசடுகளை அறுப்பதற்கு ஒரு கருக்குள்ள கத்தி அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதை அறுப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா.
இதை அறுப்பதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப எதை வச்சு அறுப்பாரு? ஒரு கருக்கான பட்டயம் அவருக்கு தேவை. எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, தேவனது வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாய் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பட்டயத்தை காட்டிலும் மகா கருக்கான இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறபடியினாலே அது ஆவிய, அது ஆத்துமாவை, அது ஊனை, அது கணுக்களை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் யோசனைகளை நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதனால அந்த வசனத்தை ஆவியானவர் உள்ள அனுப்புகிற பொழுது அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருதயத்தில் ஒளிஞ்சி இருக்கிற அந்த நுனித்தோலை அறுத்து எரிகிறபடியினாலே அவன் யூதனாய் மாற்றப்படுகிறான். வெள்ளை வெள்ளையும் போட்ட உடனே யூதன் கிடையாது, ஜோசப்னு பேர் வச்சிட்ட உடனே யூதன் கிடையாது, பரிசுத்த குடும்பத்தில் பிறந்த உடனே யூதன் கிடையாது. அதான் பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு ஏன் பிறந்த உடனே நம்ம ஞான ஸ்நானம் கொடுக்கல? நல்ல கிறிஸ்தவ அப்பா அம்மாக்கு தானே பிறந்திருக்கிறான், அவன் யூதன் கிடையாது. அவன் எப்ப யூதனாய் மாறுவான் என்றால் அவன் பாவத்தை அறிகிற அறிவு வந்த பிற்பாடு அந்த பாவத்தை உண்டாக்குகிற இருதயத்தின் நுனித்தோல் அறுக்கப்படுகிற அந்த காலம் வருகிற பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை என்ற கணக்கிலே சேர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷரால என்ன செய்யாது? உண்டாகாது. வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கும். ஐயா, இருதயத்தில் கத்தி போடப்பட்டவன் எவனும், இருதயத்தில் வெட்டப்பட்டவன் எவனும், இருதயத்தில் அபிஷேகிக்கப்பட்டவன் எவனும் மனிதரால் வருகிற புகழ்ச்சியை விரும்புகிறது இல்லை. இவனது வாஞ்சை, இவனது ஆவல், இவனது ஆசை எல்லாம் என்னவென்றால் என் தேவன் என்னை புகழுகிறவராய், என் தேவன் என்னை புகழணும். அதான் பவுல் சொன்னார் 4:8, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பா. என் ஆவிக்குரியவே, எப்படியாவது என் தேவன் என்னை புகழ வேண்டும். தேவன் எப்பொழுது ஐயா புகழுவார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபம் 4வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 229வது பக்கத்தில் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் கர்த்தர் வருமளவும், அந்த வார்த்தையை கவனிச்சு, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஐயா கவனிங்க ஐயா, அந்த காலம் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் மறைந்திருக்கிறவைகளை, எவ்வளவோ காரியத்தை மறைச்சு வச்சிருக்கிறோமே அவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாக போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. மனுஷன் புகழ்ச்சி எப்படி தெரியுமா? முன்னால வச்சு ஆகா ஊகம்பா பெறத்தால போய் நாசமா போறவன்னு திட்டிட்டு போவான். ஸ்தோத்திரம். காலம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனது நாள் வருகிற பொழுது, பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, தேவனது நாள் வருகிற பொழுது புகழ்ச்சி உண்டாவதற்காக மறைஞ்சிருக்கிறவைகளை, உனக்குள்ள மறைஞ்சிருக்கிறவைகள், உனக்குள்ள நிறைய வெளிப்படவில்லை, வெளியரங்கமாய் ஒருவேளை செஞ்சிருந்தா ஒருவேளை மனுஷன் புகழ்ந்திருப்பான். இல்ல, எல்லாம் அந்தரங்கமாய் இருக்கிறபடினால அந்தரங்க ஜெபம், அந்தரங்க கண்ணீர்கள், அந்தரங்க விசுவாசம், அந்தரங்க வைராக்கியம், அந்தரங்கத்தில் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் எல்லாம் உள்ள நீ மறைச்சு வச்சிருக்கிற, அது எல்லாம் ஒரு காலத்துல தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். ஆமென். அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனாலே என்ன உண்டாகுமா? அவனுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும். அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், அதை நல்லா புரிந்து கொள்ளணும்னா 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே பொன்,
வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அதற்கு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினி பரிசோதிக்க போகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் முன்னால அடிக்கடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய கன்வென்ஷனுக்கு போவேன். அப்போ ஸ்தோத்திரம், இந்த டிசம்பர் மாதம் கன்வென்ஷனுக்கு போகும்போது கூட்டம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஜாலியாக நிறைய வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய குடில்கள் வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம், நம்ம ஊர்கள்லாம் போலலாம் கிடையாது. பல லட்சங்கள் செலவழிச்சு 10 லட்சம் 15 லட்சம், சில பேர் 30-35 லட்சம்லாம் செலவழிச்சு 30-35 லட்சத்துக்கு நம்ம ஒரு பெரிய பங்களாவே கட்டிடுவோம், பெர்மனன்ட் வீடு. குடில், அந்த குடியில் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா புல்லு வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். பயங்கரமா அந்த ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்கலாம். பவுல் சொல்றாரு, ஒரே ஒரு அஸ்திபாரம் தான், கிறிஸ்து அப்படிங்கிற அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்துக்கு மேல எல்லாரும் கட்டுறான். ஒருத்தன் பொண்ணை வச்சு கட்டுறான், ஒருத்தன் வெள்ளியை வச்சு கட்டுறான், ஒருத்தன் விலையேற பெற்ற கற்கள் அப்படி அடுக்கி அடுக்கி கட்டுறான். ஒருத்தன் புல்ல வச்சு கட்டுறான், ஒருத்தன் மரத்தை வச்சு கட்டுறான், ஒருத்தன் வைக்கோலை வச்சு, காஞ்ச புல்ல வச்சு, ஸ்தோத்திரம், காஞ்சி போன வைக்கோலை வச்சு கட்டுறான். யார் ஈஸியா கட்டிடுவான் அப்படின்னா வைக்கோலை வச்சு கட்டுறவன் ரொம்ப ஈஸியா கட்டிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா விலை குறைவு, குவாண்டிட்டி நிறையா. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு மாட்டு வண்டி நிறைய என்ன செஞ்சிடும், வைக்கோல் கிடைச்சிடும். புல்லு வெட்டுறவன் கொஞ்சம் கஷ்டப்படணும், மரம் வெட்டுறவன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், வெள்ளிய வச்சு கட்டுறவன் ரொம்ப கஷ்டப்படணும், பொண்ணை வச்சு கட்டுறவன் பயங்கர கஷ்டப்படணும், விலையேறப்பட்ட கல்லு வச்சிருக்கிறவன் தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த வயலை கொண்டார் அப்படின்னு மத்தேயுல வாசிச்சு பார்க்கிற 13வது அதிகாரத்தில். எல்லாத்தையும் வித்து அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கே பைத்தியக்காரன் போல இருப்பான். ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் வித்துச்சு யோசிப்பான். ஆனா லூசு அவன் பேசுவான், பைத்தியக்காரன் போல எல்லாத்தையும் வித்துட்டான். ஏன் எல்லாத்தையும் வித்துட்டான், இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் கண்டு கொண்டபடியினாலே, அந்த சந்தோஷத்தினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தனுடைய கிரியையும் ஒவ்வொன்று. ஸ்தோத்திரம். இப்ப வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அது அக்கினியினாலே புடமிடப்பட போகிறது. ஒருவேளை தங்கமும் வெள்ளியும் வச்சு கட்டி இருக்கிறவன் பெரியசா கட்டி இருக்க மாட்டான், ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தங்க குடிசையா இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வைக்கோல் மாளிகையா இருக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? ஒரு தங்க குடிசையா இருக்கலாம், ஒரு வைக்கோல் மாளிகையா இருக்கலாம். ஐயா, அந்த நாள் புடமிடப்பட போகிற நாள் வருகிற பொழுது அக்கினி புடமிடும். ஸ்தோத்திரம். விசுவாசம் புடமிடப்படும் ஒரு நாளிலே. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது நிருபத்தில் அப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அக்கினி புடமிடப்படுகிற பொழுது அந்த நாளிலே யார் கட்டினது நிலைத்து நிற்கிறதோ அவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. வீட்டில் போய் பொறுமையாக வாசிச்சு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 3 பேர் இருக்கிறாங்க, மோசே, ஆரோன், மிரியாம். மீக 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோசே, ஆரோன், மிரியாம் இவர்களை கொண்டு நடத்தினார்னு. நாம வாசிச்சு கேட்ட சங்கீதம் 77வது சங்கீதம் கடைசி வசனத்தில் மோசே, ஆரோன் இவர்களை கொண்டு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. 3 பேர் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். 2 பேருக்கு மோசையை பார்த்த உடனே சகிக்க முடியல. எல்லாம் கவனிக்கணும். 2 பேர். யாரு 2 பேரு? ஒன்னு சொந்த அண்ணன், இன்னொன்னு சொந்த அக்கா. யாரு? ஒன்னு சொந்த, சொல்லுங்களேன், இருக்கிறீங்களா இல்லையா? ஒன்னு யாரு? சொந்த அண்ணன், இன்னொன்னு சொந்த அக்கா. 2 பேரும் இல்லைன்னா மோசே இல்லை. அது உண்மை. நான் பாஸ்டர் ஐயா சொன்னாங்கல்ல, பிரதிஷ்டை பண்ணும்போது, இந்த குழந்தையை
எனக்கென்று வளர்த்திடு அப்படின்னு யார்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தாங்க? அந்த குழந்தைய மிரியாம் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. மோசே குழந்தைய மிரியாம் அவ்வளவு கண்ணு கருத்துமா மோசைய பார்க்கலன்னா மோசே தண்ணியோட போயிருப்பாரு. ஸ்தோத்திரம். ஜலத்தினின்று எடுக்கப்பட்டான் அல்ல, ஜலத்தோடு போனான் அப்படின்னு போயிருக்கோம். ஸ்தோத்திரம். அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க காரணமானவங்க மிரியாம். 80வது வயசுல ஆண்டவர் மோசையை கூப்பிட்ட போது மோசே சொல்லிட்டார், எனக்கெல்லாம் ஒண்ணு முடியாது ஆண்டவரே, நான் திக்கு வாயு மந்த நாவு உள்ளவன், என்னால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, வேற யாராவது அனுப்புறதா இருந்தா அனுப்பும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, உனக்கு வாயாக ஒருத்தனை அனுப்புறேன், உன் சகோதரன் வருவான் ஆரோன். பார்வோனுக்கு முன்னால நின்னது என்னப்போ 2 பேர் தான், ஆனா பேசினது யாரு? ஆரோன். ஆரோன் ஆரோன் 2 பேரும் தான் நின்னாங்க, பேசினது ஆரோன். ஸ்தோத்திரம். ஆனா மோசேயை தேவன் பார்வோனுக்கு முன்பதாகவும் அவன் ஜனங்களுக்கு முன்பதாகவும் மகா பெரியவனாய் மாற்றி வச்சிருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு விளங்குது தானே? மகா பெரியவனாய் மாற்றி வச்சிருந்தார். ஆனா இவங்க 2 பேரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஆரோனும் சாதாரணமானவர் கிடையாது, மிரியாமும் சாதாரணமானவங்க கிடையாது. செங்கடல் பிளக்குது. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் செங்கடல் பிளக்குது. 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் செங்கடல் பிளந்த அந்த பக்கத்தில் வந்து எல்லா கூட்டமும் அமைதலாய் இருக்கும்போது ஒரு அம்மா தம்புருவை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர்னு பாடி ஆராதிக்க தொடங்கினாங்க. ஆமென். இவங்க பாடின உடனே பெருத்தால ஒரு கூட்டம் பாடினாங்க. அவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் வரமுடையவர்கள். அந்த அம்மா மிரியாம் வரமுடையவர், தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிற ஆரோன் பிரதான ஆசாரியன். ஸ்தோத்திரம். ஆனா இந்த பொறுப்புகள்லாம் மோசேக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்ணாங்க? மோசையை பார்த்து, தேவன் மோசையோடு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களோடு பேசவில்லையோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் பாருங்க அப்ராணி. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, பூமியில் இருக்க எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் விட மாட்டேன்ட்டார். நீ வேணா பொறுமையா இருந்துட்டு போ, நான் பொறுமையா இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலியாவும் வர மாட்டேங்க. ஆமா, இங்க மோசே கூட்டம் ஜாஸ்தியா, ஆரோன் மிரியான் கூட்டம் ஜாஸ்தியா? மோசை கூட்டமா இருக்கிறவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம். அடுத்த கூட்டம் இருக்கீங்களா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அப்படி கூட்டம் இருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இவனுக்கு விரோதமா பேசுகிற பொழுது ரொம்ப அமைதியா இருக்கிறான். தேவன் அப்படிதான். சில நேரங்கள்ல அமலேக்கியன் செஞ்சதை நீ மறந்துட்ட, நான் மறக்கல அப்படின்னு சொல்ற. நான் மறக்கல, உன்னை வழி மறிச்சதை நீ மறந்துட்ட, நான் என்ன செய்யல, மறக்கல அப்படி சொல்றாரு. இப்ப மோசையை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பரிதாபமா போயிடுச்சு. நான் இவனுக்காக பேசலன்னா வேற யார் இவனுக்காக பேச போறாங்க? ஸ்தோத்திரம். இருக்கீங்களா இல்லையா? மனுஷன் பேசணுமா, ஆண்டவர் பேசணுமா? யார் பேசணும்? ஆண்டவர் இறங்கி வந்தார். 3 பேரும் உள்ளவா அப்படின்னாரு. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை டீச்சர் கூட்டுற போலயே 3 பேரும் வா அப்படின்னாரு. 3 பேரும் போனா 2 பேரை மட்டும் உள்ள கூப்பிட்டார். மோசையை வெளியே விட்டார். நீ வெளியே நில்லுட்டார். ஆரோனும் மிரியாமும் கூடாரத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆண்டவர் மெதுவா முதல்ல பேசினாரு. நான் ஒருத்தங்கிட்ட பேசினா சொப்பனத்தில் பேசுவேன். அவர் அப்படி அழகா சொல்றார். நான் ஒருத்தங்கிட்ட பேசினா சொப்பனத்தில் பேசுவேன், இல்ல தரிசனங்கள்ல பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்தில், அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். மோசே யார்கிட்ட போய் சொல்லல நான் தேவனது வீட்டில் உண்மை உள்ளவன் என்று. மோசே யார்கிட்டையும் போய் சொல்லல என்னுடைய அக்காவோ அண்ணனோ என்னை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்லல. ஆனா சொல்லுகிறது யாரு? தேவனாலே அவருக்கு புகழ்ச்சி கடந்து வருகிறது. என் வீட்டில எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் தாசனுக்கு விரோதமாக பேசுவதற்கு நீ பயப்படாமல் போனது என்ன? வெளியே இந்த அம்மா இறங்கி வர்றாங்க. உறைந்த மலையை போல குஷ்டரோகம் உடையவர்களா இறங்கி வர்றாங்க. சமஸ்த இஸ்ரவேல் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சாந்த குணம் உள்ளவனாய், சாந்தம் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம்.
ஆவியினாலே தன் வழிகளை காத்துக்கொண்ட மோசே கர்த்தராலே புகழப்படுகிறான். அதனால்தான் யோபு பக்தன் சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் இந்த உலகத்திலே அல்ல, உன்னதத்திலே இருக்கிறார். ஐயா சபையே, இந்த உலகத்துல நான் பெரியவனா வாழணும், இந்த உலகத்துல அந்தஸ்துல உயர்ந்திருக்கணும், செல்வத்துல உயர்ந்திருக்கணும், பண பலத்துல, அதெல்லாம் என் விருப்பம் அல்ல. என் விருப்பம் என்னன்னா, ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ள நான் போயிடக்கூடாது, நித்திய ஜீவனுக்குள்ள நான் கடந்து போகணும். ஐயா அல்லே, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் அந்த ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணம்னா என்ன? ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனது ஆவியானவர் நமது இருதயங்களுக்குள்ளே அவரது அன்பை ஊற்றி இருக்கிறார். அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டபடியினாலே அது ஜீவன் உள்ளது. அது எதிலிருந்து நம்மை விடுவித்து விட்டது? ஸ்தோத்திரம். பாவம் என்ற பிரமாணத்தினின்று, மரணம் என்ற பிரமாணத்தினின்று, மாமிசம் என்ற பிரமாணத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. எனது புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் ஒரு நாள் வருவார், இந்த உலகத்திலும் பேசுவார் உங்களுக்காக. இன்னொரு நாள் வருவார், மத்திய ஆகாயத்தில் வருகிற பொழுது ஸ்தோத்திரம், சோதனையை சகித்தவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு என்ன செய்வார்? தேவன் கொடுப்பார் அப்படின்னு யாக்கோபு பக்தன் தனது நிருபத்தில் அன்னைக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த உலகத்துல யாரும் புகழ வேண்டாம், அன்னைக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். இருக்கீங்களா இல்லையா? நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லுவாரு. அன்னைக்கு தாயா எங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். அன்னைக்கு இல்ல போஸ்டர்ல பேர் போடுறதுனாலயோ போஸ்டர்ல போட்டோ போடுறதுனாலயோ எந்த ஊழியக்காரனுக்கும் புகழ்ச்சி இல்லை. எங்க புகழ்ச்சி எங்க உண்டாகும்னா அன்னைக்கு சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. அந்த புகழ்ச்சி வர்றதுக்காக தான் பாடுபடுறோம், வேதனைப்படுறோம், வையப்பட்டு சகிக்கிறோம், கண்ணீரோட நிந்திக்கப்படுகிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஏனென்றால் எங்கள் புகழ்ச்சி மனிதராலே அல்ல, எங்கள் புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். ஐயா, உன்னத பாட்டில் வேதம் சொல்லுகிறது, அந்த நாளில் அவர் என்ன விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. என் மேல் அவருக்கு கொடி பறக்கும். ஆமென், glory to God. என் மேல என்ன பறக்கும்? என் மேல் அவருக்கு கொடி பறக்கும். அவருடைய கொடி என்னது? நேசமே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அன்னைக்கு தேவன் நம்மை மார்போடு அணைத்து அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள் அனுப்புவார் பாருங்க. அன்றைக்கு நம்ம பட்ட பாடுகள், நாம சிந்தின கண்ணீர், நம்முடைய தியாகம் எல்லாவற்றிற்கும் புகழ்ச்சி பரலோகத்திற்கு முன்பதாக நமக்கு உண்டாக போகிறது. அது தேவனாலே உண்டாக போகிறது. ஆமென். மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆவியினால் மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் போடுவோம், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருடைய கிருபைக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், மாமிசத்தின்படி நடவாமல், ஆவியின்படி நடக்க கிருபை தருவீராக. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க நெடுமலங்காலில் போடலாம். தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாரும் ஹல்லேலூயா. ரபா ஷகந்த ரமா ஷிகந்தரே ரெகந்தேல ரேமா ஷிகந்தேரே தீனலபா ரகத்யா ரபா ஷிகந்தரரா. ஆண்டவரே, மாமிசத்தின்படி வாழ்வதற்கு நாங்கள் மாமிசத்திற்கு கடனாளியா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
முத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய். முத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது. துக்கம் நோயும் நன்கு இல்லையே, பசி தாகம் கண்ணீர் இல்லையே. துக்கம் நோயும் நன்கு இல்லையே, பசி தாகம் கண்ணீர் இல்லையே. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் பாடும்போதே ஒரு தாகத்தோடு கூட ஆமென், என் இருதயத்தின் நுனித்தோல் இன்றைக்கு அறுக்கப்படுவதாக என்ற விசுவாசத்தோடு இந்தாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. சஞ்சலம் தவிப்பும் தலைமே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார். நிரப்புங்கப்பா சபைய, நீங்க ஜெபிக்க போறோம். என்னை ஒரு விஷயம் உமது அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நம்மை உயிரோ இருப்பதால் நாம் கண்ணாலவரை காண்போம். நம்மை உயிரோ இருப்பதால் நாம் கண்ணாலவரை காண்போம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் துய தேவனை காண, நம் துய தேவனை காண, நம் துய தேவனை காண. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை இப்ப இருதயங்களுக்குள்ள கிரியை நடப்பிப்பதாக. சபையை நிரப்புங்கப்பா. இப்போ 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 இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் எல்லா இருதயங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கணும். இப்போ இப்போ அக்கினி அபிஷேகம், இப்போ இந்த மாமிசத்தின் கிரியைகளை சுற்றி எரிக்கிற அக்கினி அபிஷேகம் இப்போ சபைக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது 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 பெரியோருக்கு மேலே சிறியோருக்கு மேலே அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும்.
இது பரிசுத்தமாகிற காலம். பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென். இயேசுவே வாரும் ஐயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு தாகத்தோடு, எத்தனை பேர் இந்த தாகத்தோடு கேட்க? ஆமென். இயேசுவே வாரும் ஐயா. ஆமென். இயேசுவே வாரும் ஐயா. ஆமென். இயேசுவே வாரும் ஐயா. நாம் ஆவியினால் பிழைத்திருப்போம் என்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே நமது தெய்வீகமான வார்த்தைகளை எங்கள் மத்தியில தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் பெருகி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் இன்னைக்கு கிரியை நடப்பித்திருக்கிறது, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே, நல்ல பாடல் பகுதிகளை தந்தீர், நல்ல சங்கீத தியானத்தை தந்தீர் ஆண்டவரே, நல்ல வசனங்களை வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக. ஆமென். ஆண்டவரே, மாமிசத்தை வெறுத்து மாமிசத்தின் கிரியைகளை அழித்து ஆவியினாலே நடக்கிறவர்களாக கர்த்தர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் புகழ்ச்சி மனுஷனாலே வேண்டாம், எங்கள் புகழ்ச்சி உலகத்தாலே வேண்டாம், எங்கள் புகழ்ச்சி உம்மாலே உண்டாயிருப்பதாக. அதற்கு எங்கள் சிந்தை பெருகட்டும் ஆண்டவரே, எங்கள் விருப்பம் பெருகட்டும் ஆண்டவரே. உண்மை உள்ளவைகளுக்கு மேலே, ஒழுக்கம் உள்ளவைகளுக்கு மேலே, கற்புள்ளவைகளுக்கு மேலே, அன்புள்ளவைகளுக்கு மேலே, நற்கீர்த்தி உள்ளவைகளுக்கு மேலே, புண்ணியத்திற்கு மேலே, நீர் கொடுக்க போகிற அந்த புகழ்ச்சிக்கு மேலே எங்கள் சிந்தை இருக்க கிருபை தருவீராக தெய்வமே. இந்த காலை வேளையிலே உமது சமூகத்தில் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. உமது பிரசன்னம் நீங்க கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் தொழில்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலகீனத்தோடு யாராவது வந்திருப்பார்கள் என்றால் இப்பொழுதே உமது அற்புத வல்லமையை அனுப்பி கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாளைக்கு என்ன செய்வோம் என்ற தவிப்போடு வந்திருப்பவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் உமது விசேஷித்த வல்லமை அவர்களை ஒரு விசை தொடுவதாக விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூரதேசத்தில் இருக்கிற சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எங்கள் பட்டணம் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை தயவை கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். சபைக்கு மேலே பரிபூரண பாதுகாப்பு, பரிபூரண தயவு, பரிபூரண அபிஷேகம் எப்பொழுதும் தங்கி இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமையை உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Stotram, 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 Yeshuve. Stotram, 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 Amen. Stotram, 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 Amen. Alleluia, 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 Yeshuve. Alleluia, 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 Yeshuve.